கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 23 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஆனந்த் பேசினதெல்லாம் கேட்டு மீனாட்சி ரொம்பவே வருத்தத்தோடு நின்று அழுதுட்டுருக்காங்க. அப்போ அபிராமி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். எப்போவுமே நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இவன் யாரோ ஒருத்தி காலத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டா இவன் மூத்த மருமகள் ஆயிட முடியுமா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்க, அதுக்குள்ளே அருண், அண்ணா என்னதான் இருந்தாலும் நீ அன்றைக்கே துரோகம் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், டே அருண், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டல அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கல. நீ பண்ண தப்பை தான் நான் சுட்டி காட்டுறேன். யார் தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டலாம், அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவையில்ல. அண்ணியை பாரு, பாவம்ல, இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அருண் கேட்கவும், அருண் முதல்ல நிறுத்துறியா அப்படின்னு ஆனந்த் சொல்ல, என்ன பெரிய மாப்பிள்ள, என்ன ஏன் மாப்பிள்ளையை பார்த்து நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியான்னு கேட்குறீங்க? அவர் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்காரு, உங்களை மாதிரி தப்பு செஞ்சுட்டு வந்து நிற்கல அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, அருண் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்குல்ல. நீ இப்போ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியம் தெரிஞ்சால் நம்ம குடும்ப கௌரவம் மரியாதை எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா நீ? ஏதோ படிக்கிற காலத்தில் உங்கள் 2 பேத்துக்கும் பழக்கம் இருந்திருக்கலாம், அதுக்காக ஒரு வாளாவெட்டி காலத்தில் நீ தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்துடுவியா? உனக்கு அருண் அட்வைஸ் பண்ணுறதுல என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு அபிராமி கேட்கும். ஆமா, ரியா வாளாவெட்டி ஆனதுக்கு நான் தாம்மா காரணம், அதனால தான் அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆனந்த் சொல்ல, என்ன பெரிய மாப்பிள்ளை, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் கூட்டிகிட்டு இருந்திருக்கிற இந்த பொண்ணு தான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் சொல்லுவீங்க போல இருக்கு அப்படின்னு ராஜேஸ்வரியை சொல்லவும், இதையெல்லாம் கேட்டு கடுப்பாகி அபிராமி, முதல்ல இந்த பொண்ணை வீட்டை விட்டு போக சொல்லுங்கிறாங்க. அம்மா, அவள் என்ன நம்பி வந்திருக்கா, நான் எப்படி போக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, அப்போ இந்த பொண்ணு இங்கே தான் இருப்பாளா அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, கோவிலில் வச்சு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் இருக்கிற இடத்துல தானே அவளும் இருப்பா அப்படின்னு ஆனந்த் சொல்ல, டே ஆனந்த், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, அவளை முதல்ல வெளியே போக சொல்கிறா அப்படின்னு அபிராமி சொல்ல, அம்மா முடியாதுமா, நான் இனிமேல் இவ கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது உனக்கு இந்த வீட்டில் இனிமேல் இடம் இல்லை, முதல்ல வெளியே போடா, உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு இனிமேல் 2 பசங்க தான் நான் நினச்சிக்கிறேன், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு அபிராமி சொல்லவும், நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? நானும் இந்த வீட்டு பையன் தானே, எனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குது. என்னோட கல்யாண வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்குற உரிமை மீனாட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் மீனாட்சி கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேங்கிறாங்க ஆனந்த். மீனாட்சியை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவ சார்பாக நான் கேள்வி கேட்குறேன், அவளை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு அபிராமி சொல்லவும், அம்மாங்கிறாங்க கார்த்தி நீ சும்மாரு, நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன நான் வெளியே போகணும் அவ்வளோதானே, சரி நான் வெளியே போகிறேன், எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு ஆனந்த் கேட்கவும், இது எல்லாம் கேட்டு மீனாட்சி உடஞ்சி போய் அழுதுகிட்டே மாடி ஸ்டெப்ஸில் போய் உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியும் அப்படியே இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. அருணாச்சலம், கார்த்தி, தீபா எல்லாரும் அபிராமி கிட்ட ஓடுறாங்க. என் வயிற்றுல நீ தப்பாக வந்து பிறந்துட்டடா அப்படின்னு அபிராமி ஆனந்த திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே மீனாட்சியவே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. உடனே ஆனந்த், ரியா நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சி கிட்ட வராங்க. மீனாட்சி, யாருமே இந்த வீட்டில் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கல, நீயாவது புரிஞ்சுக்கோ, என் மனசில் இடம் பிடிச்ச ஒரே பொண்ணு ரியா தான், இப்போ எனக்கு இருக்கிற தைரியம் அப்போ இல்லை, அதனால தான் அம்மா உன்னை பார்த்து தாலி கட்ட சொன்ன உடனே நான் உன் கழுத்தில் தாலியை கட்டினேன். கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் நான் உன்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கவே இல்லை, ஆனால் ஒரு பொறுப்பான கணவனாக என் கடமைகளை நான் சரியாக தான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். 13 வருஷத்துக்கு முன்னால் என் கையை விட்டு போன எனக்கு பிடிச்சமான வாழ்க்கை இப்போ திரும்பவும் என் கைக்கு கிடச்சிருக்கு, அது எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? உன்னோட புருஷனாக இல்லாமல் ஒரு சராசரி மனுஷனாக என் இடத்துல இருந்து நீ யோசிச்சுப்பாரு, நான் எடுத்த முடிவு உனக்கு சரின்னு தெரியும் அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருக்க. அடைச்சி, நீங்களாம் ஒரு புருஷனா? முதல்ல ஒரு மனுஷனே கிடையாது, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னா என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒன்று உங்களுக்கு இருக்கா? ஒரு பொண்ணோட மனசு கடலை விட ஆழம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மலரை விட ரொம்ப மென்மையானது, சின்ன கீரல் கூட விழாமல் பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் குத்தி கிழிச்சு கசக்கி வீசிட்டு இப்போ நம்ம மனசை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த 10 வருஷமாக எத்தனை விரதம் இருந்திருப்பேன், எத்தனை கோவில் போயிருப்பேன், எல்லாம் எதுக்காக? எனக்காகவா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே பண்ணேன். எத்தனை நாள் இந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் பெங்களூர் போய் கஷ்டப்படுறீங்கன்னு நான் தூங்காமல் இருந்திருப்பேன்னு தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நான் வேதனைப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? ஆனால் நீங்கள் என்ன மட்டும் இல்லாமல் இந்த மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு இன்னொருத்த பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தி கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீங்களாம் என்ன ஜென்மம்? அப்பா அம்மா தம்பி பொண்டாட்டிங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எப்படி உங்களை மதிப்பாங்க? குடும்பத்தோட மானம் மரியாதை இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி நடந்துக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசாக சொன்னதுக்கப்புறமும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசிகிட்டு இருக்க மீனாட்சி அப்படின்னு ஆனந்த் சொல்ல, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு சூழ்நிலை மேலே பழிய போடுறீங்க. உங்கள் இடத்துல நான் இருந்து
நீங்கள் ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி நான் ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தா ஏன் சூழ்நிலை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், மீனாட்சி என்ன பேசுகிறேனேங்கிறாங்க ஆனந்த். நான் பேசுகிறதே உங்களால் தாங்கிக்க முடியலையே, ஆனால் உங்களுக்கு கோபம் வருதில்ல, அந்த காரியத்தை தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. அது எனக்கு எப்படி இருக்கும், என்னால் மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மீனாட்சி கேட்கும். ஆமாம், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம்தான். நான் 2 பேருக்கு தாலி கட்டி 2 பேரோடையும் ஒரே வீட்டில் இருக்கலாம். உன்னால் அப்படி வாழ முடியுமா? இந்த சொசைட்டி அதை ஏற்றுக்குமா அப்படின்னு ஆனந்த் கேட்கவும், நீங்கள் பண்ண தப்பையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் உங்கள் கூட வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு மீனாட்சி சொல்ல, யாரும் பண்ணாத தப்பை நான் பண்ணிட்ட மாதிரி பேசாத மீனாட்சி, ஊரில் யாரும் எந்த தப்பு பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்க, மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கழுத்தில் தாலி கட்டினவர் எனக்கு ஒழுக்கமாக தான் இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிறாங்க மீனாட்சி. என்ன பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருக்க? நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், நீ என் பொண்டாட்டிங்கிறத மறந்து பேசிகிட்டு இருக்க, புருஷங்கிற மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், தாலிக்கு மரியாதை அதை கட்டினவங்கிட்ட தான் இருக்குது, உங்களுக்கே மரியாதை இல்லாத போது நீங்கள் கட்டின தாலிக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? நீங்கள் ஒன்று விருப்பப்பட்டு என் கழுத்தில் தாலியை கட்டலையே, அப்படியே அதுக்கு இந்த தாலி என் கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வேகமாக தாலியை கழட்டி அப்படியே ஆனந்த் முகத்திலேயே விட்டேறிறாங்க. கழுத்தில் இருக்கிற நகையும் சேர்த்து கழட்டி வீசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அபிராமி அப்படியே கண் கலங்கி அப்படியே நிற்கிறாங்க. நீங்கள் கட்டின தாலியை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், உங்களை மாதிரி கேவலமானவர் கூட நான் வாழ மாட்டேன். எப்போ அவளை கூட்டிகிட்டு வந்தீங்களோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்கள் அம்மா மனசோடு சேர்த்து என்னையும் சாகடிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே நான் உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், எப்போ நீ தாலியை கழட்டி போட்டியோ அப்போவே உனக்கும் எனக்குமான உறவும் முடிஞ்சு போச்சு, போயிரு, வீட்டை விட்டு முதல்ல வெளியே போயிரு அப்படின்னு ஆனந்த் சொல்ல, நீங்கள் என்ன வெளியே போக சொல்கிறது? நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போகிறேன், இனி ஒரு நிமிஷம் கூட உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன், அதனால தான் நான் தாலியை கழட்டி எரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வேகமாக வெளியே கிளம்புறாங்க. அதுக்குள்ளே தீபா போய் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் விடு தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போகிறாங்க. ரியா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமாக இருக்குது. தீபா முதல்ல போய் கூட்டிகிட்டு வாமா, மீனாட்சி எப்படியாவது தடுத்து நிறுத்துமாங்கிறாங்க அபிராமி. தீபாவும் மீனாட்சி பின்னாடியே ஓடுறாங்க. சி என்ன ஜென்மண்டா நீ அப்படிங்கிற மாதிரி அபிராமி ஆனந்த பார்க்குறாங்க. மீனாட்சி அழுதுகிட்டே வெளியே போயிட்டுருக்காங்க. தீபாவும் பின்னாடியே வராங்க. அக்கா போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு, எப்படி தீபா நான் இங்கே இருக்க முடியும்? அவர் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காளே, அவங்க கூட சேர்ந்து என்னையும் இருக்க சொல்கிறியா? எப்படி தீபா என்னால் முடியும் அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்டே கேட்க, அக்கா ப்ளீஸ்க்கா நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் கழுத்தில் தாலி இல்லாமல் நீ உங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் நின்னீங்கன்னா அவங்க அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்துருவாங்க. அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாலே அவர் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் தினம் உங்களை நினச்சா அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு தீபா சொல்லுவோம். உனக்கு கார்த்திக்கு கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சு கூட நீங்களே எங்கிட்டேருந்து மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், அக்கா காலையில் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போனோம்ல, அப்போ தான் நான் அவங்கள அங்கே பார்த்தேன். உங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு என் வீட்டுக்காருக்கு உடனே ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தோம். ஆனால் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அந்த ரியா ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க, பணத்துக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத எப்படியாவது ஆனந்த் மாமாவுக்கு புரிய வச்சிடலாம், உங்களையும் ஆனந்த் மாமாவையும் சேர்த்து வச்சிடலான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு தீபா சொல்லவும், அப்பா அம்மா தம்பி பொண்டாட்டிங்கன்னு இத்தனை பேர் சொல்லி கூட கேட்காத அந்த மனுஷன் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? விடு தீபா, நான் போகிறேன் தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்ல, அக்கா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, இப்போதைக்கு நீங்கள் பேசாமல் எங்கள் அப்பா அம்மா கூட அவுட் ஹவுஸில் இருங்க, எனக்கு அண்ணன் இருக்காரு, அக்கா இல்லை, எனக்கு அக்காவாக நீங்கள் இருங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு தீபா கேட்கவும், உனக்கு எப்போவுமே ஒரு நல்ல அக்காவாக நான் இருப்பேன் தீபா, ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாது, இதுவும் என் புருஷனுக்கு என் மாமியாருக்கு சொந்தமான இடம் தானே, நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு மீனாட்சி கேட்க, அக்கா சொல்கிறத கேளுங்க, எப்படியாவது நானும் என் வீட்டுக்காரரும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தீபா சொல்லவும், மீனாட்சியும் அப்படியே அமைதியாக தீபா சொல்கிறது கேட்குறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.